சேனல்ல ஒரு சாதாரண வீடியோ கிடையாது, இது ஒரு எக்ஸ்ட்ரீம் சர்வைவல் சேலஞ்ச். 2026 வெள்ளையங்கிரி மலையேற போனவங்கல்ல இதோட 4 உயிர் போயிருக்கு. எஞ்சிலேயே போகிறான். ரொம்ப கஷ்டமாகுது. காலெலாம் ஒரு மாதிரி ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சு. வாக் அவுட் பண்ணிட்டு போயிடலாமலாம் தோணுச்சு. நம்ம NRFM டீம் மெம்பர்ஸ் மொத்தம் 3 டீமாக பிரிஞ்சு தமிழ்நாட்டிலே ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற வெள்ளையங்கிரி மலை மேலே ஏற போகிறாங்க. இந்த வெள்ளையங்கிரி மலைன்றது ஒரு சிங்கிள் மவுண்டன் கிடையாது, மொத்தம் 7 மலைங்க இருக்குது. ஒரு மலையும் ஒன்னொன்னா கிளைம் பண்ணி லாஸ்ட்ல 7th மவுண்டனை ரீச் பண்ணணும், அதுவும் 24 ஹவர்ஸ்ல. வெறும் காலி தான் சேலஞ்சு. இங்க கம்ஃபர்ட் கிடையாது, அப்படியே வெளியே போயிடலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன். ப்ராப்பர் ஃபுட் கிடையாது, பிறத்தமாக வாங்க சாப்பிட்டுட்டேன். நெட்வொர்க்கும் ஆல்மோஸ்ட் 0. ஆனால் ரூல்ஸ் மட்டும் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். என்ன முடியலையா? ஃபாலோ பண்ணலனா ஸ்ட்ரெயிட்டாகவே டிஸ்குவாலிஃபை தான். ரூல் நம்பர் 1, இந்த 7 மலை கிளைம் பண்ணுறப்போ ஷூ ஸ்லிப்பர்னு எதுவுமே போடக்கூடாது, வெறும் காலில் தான் ஏறணும். ரூல் நம்பர் 2, ஒரு டீமில் ஒரு பிளேயருக்கு மட்டும் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் தான் தருவாங்க. அந்த 1 லிட்டர் பாட்டிலையே 7 மலை ஏறுற வரைக்கும் மேனேஜ் பண்ணிக்கணும், எக்ஸ்ட்ரா பாட்டில்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ரூல் நம்பர் 3, ஈவினிங் 9 AM நெக்ஸ்ட் டே மார்னிங் 3 AM வரைக்கும் ட்ரெக்கிங் பண்ணக்கூடாது, மவுண்டன் கிளைம் பண்ணக்கூடாது, அந்த டைம் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணும். ரூல் நம்பர் 4, அந்த மலையில் வேஸ்ட்டாக கிடைக்கிற பாட்டில்ஸ்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டால் ஒரு பாட்டிலுக்கு 1 பாயிண்ட். ஸோ கிளைம் மட்டும் இல்லை, கிளீனினஸ்க்கும் பாயிண்ட் இருக்குது. இந்த 3 டீமில் அந்த 7வது மலை உச்சிக்கு எந்த டீம் ஏற போகிறாங்க பார்க்கலாமா? அண்ட் 7th மவுண்டன் ரீச் பண்ணுற டீமுக்கு 10,000 கேஷ் ப்ரைஸும் இருக்குது. நம்ம ஜேர்னி ஆரம்பிக்கிறதே வெள்ளி விநாயகர் டெம்பிளில் தான். கிளைம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா தடைகளும் நீங்கணும்னு விநாயகர் நினச்சி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரமாக நடங்க. மேலே லாஸ்ட்டில் வலிக்கும் லைட்டாக. ஓகே, சரி வழுக்க தான் செய்யும், பார்த்து தான் நம்ம தான் போனோம். எதுக்கு ரெடியா? நாயமுடா நேர்மைடா. நம்ம பையன் இப்பயே காலி. ராஜா 150 படிக்க தண்ணி கேட்குறேன் தம்பி. 1 லிட்டர் தான், பார்த்துக்கோ. போமா. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே தான் லைட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு மலை மட்டும் ஏற்றுனா அதுக்கப்புறமா எல்லாமே ஈஸி தானே. என்ன வழுக்கடாது. ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏறுறதுக்கு. ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ரொம்ப நாள் கனவு. ஃபுல்லாக பிளான் பண்ணி எல்லாமே ஃபெயிலியராக போயிடுச்சு. வெள்ளையங்கிரி போனோம். இது வருவோம். ஏதாவது பிளான் பண்ணியாடா? வரணும்னு ஆசை ஏதாச்சும் இது என்ன சொல்லுங்கள்? எனக்காக சார் எதையும் யோசிக்காத. உனக்கு எது கொள்ள தெய்வமோ அதை யோசிச்சு அவ்வளோ நிலைமையை பார்த்துட்டு சொல்லு. நோ தப்பாகுதுண்ணா. ஓகே, என்னால் முடியல. முடியும், ஒரு மலை ஸ்டாமினா இருக்கு. ஆனால் இதெல்லாம் புதுசு இல்லை. 6 மலை தானே இது சிக்கன். ஹாய் நீங்கள் வேகமாக போயினே ஸ்டார்டிங் நல்லா தான் இருக்கும். பின்னாடி எப்படின்னு பார்க்கலாம். எப்படா ரித்திக்கு கொஞ்சம் கம்மி. ஓகேவா? ஓகே தான் போங்க. யார் முதல்ல போகிறான்னு முக்கியம் இல்லை. என்ன இருக்குங்க? ஐயோ, சொல்கிற டைலாகுக்கும் நீ பண்ணுற ரியாக்ஷனுக்கும் சம்மந்தமே இல்லைடா. யார் முதல்ல போகிறான்னு முக்கியம் இல்லை. என்ன இருக்குங்க? ஐயோ, சொல்கிற டைலாகுக்கும் நீ பண்ணுற ரியாக்ஷனுக்கும் சம்மந்தமே இல்லைடா. சேர்த்துட்டா வராங்கப்பா நம்ம கைஸு. லைக் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு, எங்களுக்கு பின்னாடி தான் எல்லாம். வந்துட்டாங்க, நம்ம போகலாம் வா. கைஸ் உங்களுக்கு தெரியாது, விஜய் கூட வராது. பின்னாடி யார் லாஸ்ட் அங்கே தான் கைஸ். கூட உள்ளே இருக்கா? இந்த ஓட்டர் தான் வச்சு தான் ஓட்டணும். நியாசனா எப்படி இருக்கீங்க? என்ன நியாசனா இந்த பக்கம் மலை ஏறுவோன்ட்டு சொல்லிட்டீங்களா? இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ நம்ம ஃப்ரெண்டு தான். என்ன ப்ரோ நீங்கள் வரீங்க பார்க்கறதுக்கு டக்குன்னு போட்டார் பார்த்தீங்களா? ரியாஸில் ஒருத்தர் வந்து கீழே உட்காந்துட்டாரு. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. எங்க ஆளு ராஜ்
அங்கே உட்காண்டாரு ஏன் கொடுத்தாண்டா வந்தான் உட்காண்டாரு அவனுங்கெல்லாம் ரொம்ப முன்னாடி போயிட்டானுங்க. வந்துட்டோம், நெருங்கி வந்துட்டோம். முதல் முடிந்தது ஐயா. இப்போ தானே சந்தோஷமா இருக்கு எனக்கு. கடலாக இருக்குது. ஃபஸ்ட்டு மலையில் வந்தால் கடலாக இருக்குது. வாங்கிக்கிறேன் அங்கே போ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே முடிச்சுட்டு ரெண்டாவது விளையாடுறோம். செகண்ட் ஹில் பாம்பாட்டி சுனை. இது ஒரு எனர்ஜி அவேக்கிங் பிளேஸ். இங்கேருந்து தான் ஸ்டீப் ஸ்டோன் ஸ்டெப் ஸ்டார்ட் ஆகும், ப்ரீத்திங் ஹெவி ஆகும், ஸ்வெட் ஸ்டார்ட் ஆகும். இதுலேருந்து தான் உங்கள் அஃபிஷியல் ஸ்டாமினா டெஸ்ட்டே ஆரம்பம். ரெண்டாவது மலை ஈஸியாக இருக்குது. ரெண்டாவது மலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு குளுக்கோஸ் ஒன்று குச்சான், வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இனிமேல் ஏறாவது மலை தான் ஸ்டாப்பிங்க அப்படின்னு சொல்லுவான். கொஞ்சம் தூரத்துலேயே அண்ணே 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 அண்ணேன்னு சொல்லுவான். தெரியுமா ஏறா ஏறி வரேன். எனக்கு இது பயமானது. மூச்சு 7 மலை நிற்காம அதை சொல்ல முடிஞ்ச பார்த்தீங்களா? நான் சொன்னேன்னா ஃபுல்லாக தண்ணி குடிச்சிட்டேன். பார்த்துக்கோ, 1 லிட்டர் தான். அதெல்லாம் இதுமே நான் படப்படன்னு இருக்குது. நான் உனக்காக வெயிட் பண்ண மாட்டேன் சார். நான் உனக்காக வெயிட் பண்ண மாட்டேன். ஒரு 10 நிமிஷத்தில் பார்க்குறேன். A few moments later. இதுல தப்பா என்னமா அசிங்கமா இங்கிலீஷ் வேற. ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கு ரஜினி. இல்லை 1 கிலோமீட்டர் செருப்பால் அடிப்பேன். சமாளிச்சேன்னா செருப்பால் அடிப்பேன். முடியலன்னு சொல்லு. முடியாதது எதுவுமே எனக்கு இல்லைடா. வயசானாலும் உங்க ஸ்டைலும் அழகும் உங்க கெத்தும் பவரும் இன்னும் உங்க விட்டு போல. அப்பனே விநாயகா, எந்த வில்லங்கமும் எதுக்க வராம கூடயே இருந்து காப்பாற்றோம். என்னடா உனக்கு ஏன்னா விட்டு போற. நீ ஜாலியாக யூடியூப் பண்ணு, ஜாலியாக சுற்றுற. இதுக்கு பின்னாடி எவ்வளோ வேலை இருக்குது எங்களுக்கு தான் தெரியும். ப்ரெஷர் போட்டால் எப்படி வர முடியும்? வேலையிலேருந்து ப்ரெஷர் இருக்குது. எனக்கு வந்து வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து ப்ரெஷர். லிக்விட் ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை. நோ லிக்விட் ஐட்டம்ஸ். தேவையில்லாத பேசாத. கண்டு மட்டும் பேசுறேன். இல்லை. ஓகே. ஃபஸ்ட்டு மலை டஃப் தான். இப்படி நானும் ரித்திக் இறப்பலாம். சிவாய நம்ம சொல்லினே ஏறான். அதுதான் எங்களை கொண்டு வந்துச்சு இவ்வளோ தூரம். ரித்திகா சொல்லு, முதல் மலையை முடிச்சிட்டோம். எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு? ஏதுக்கு ரொம்ப கடினமாக இருந்துச்சு, ரொம்ப செங்குத்தாக இருந்துச்சு. சேலஞ்சிங்காக இருக்குமா அப்படின்னு யோசித்தேன். ஒரு கட்டத்தில் ஏறிடலாம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க சார். கேஸ்லாம் எங்களுக்கு கொஞ்சம் லூஸாக நினச்சிட்டேன். நீங்கள் நினச்சிருப்பீங்க 3ஆம் மலை நின்றுருப்பாருன்ட்டு. ஒன்று தான் கூட ஒருத்தர் இருக்கான் பாருங்க, உட்காடுறாங்க 10 நிமிஷம் 10 செகண்டுக்கு ஒரு வாட்டி உட்காடுறான். நான் தான் சொன்னேன் அதுக்கு டாக்குமெண்ட் கொடுத்துட்டேன். பொய் அடிக்கிறான். இது அபிஷேக்றான். நானே சொன்னேன் ரித்திகா நின்றுட்டு போகலாமாடா என்ன பார்க்குறான், ஏறிடலாம். அவன் உட்காந்து போகலான். அப்படியே ஆப்போசிட்டு வரும்போது சார்ஜிபிட்ட போட்டு சொன்னிச்சு 7 மலை ஃபஸ்ட்டு மலையில் பிள்ளையார் இருக்காங்களாம். நம்ம வெள்ளி பிள்ளையார் வேணுமா. 2வதுல பாம்பாட்டி சித்தர் இருக்காங்களாம். 3வது மலையில் கை தட்டினா தண்ணி வருமா. அது ஒரு இது இருக்காங்க, பார்க்கல இப்போ தான் பார்க்க போகிறோம். அது சொன்னாங்க. 4வது மலை ஏதோ சொன்னாங்க. 5வது மலை 6வது மலை தான் 7வது மலை தான் சிவன் இருக்காங்களாம். அவங்கள தான் பார்க்க போயிட்டுருக்கோம். இவன் பார்த்துருவான், நான் பார்த்துருவான் தான் விட்டாரு. வாங்க நெஞ்சில் நிற்கிதியா திரும்ப வாங்க சாப்பிட்டுருக்கேன். இந்த இடத்துல நிற்கிறாப்புல. தண்ணி குடி லைட்டாக தண்ணி குடி. உன் பாட்டில் கம்மி இவ்வளோ தண்ணி வச்சுக்கிறான். அது எந்த கெட்டிங் ரெடி சாதிச்சு காமிக்கிறேன். சார்ஜி பெட்டி காமிக்கிறேன். சரி என்ன குறுகுறுன்னு பார்க்குறேன். சாமி பாட்டுலாம் போட்டால் அவனை எனர்ஜெட்டிக்காக ஏறலாம். ஆனால் போட மாட்டாங்க, ஏன்னா ஃபாரஸ்ட் ஏரியா. சிங்கம் புலிலாம் வந்துடும். ஆனால் அந்த புலிக்கு தெரியாது ஏறுறது ஒரு சிங்கம். நேரத்தில் எடிட் போட்டு காமெடி போட்டு ஏதோ பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் இல்லைங்க, சும்மா உங்களுக்காக.
ஓ இனிமேல் இந்த மாதிரி ரொம்ப செங்குத்தாலாம் இருக்காங்க, இன்னும் பயங்கரமாக இருக்கும். அங்கே ஏறுறாங்க செங்குத்தா, என்னன்னா இந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி ஏமாற்றி கூட்டு ஒரு மணிக்கு கூட்டு வந்து. சரி இதோட 1 hour கற்று தான் ரெஸ்ட்டு. சரி முதல்ல ஒருத்தன் மலை விட்டுட்டு 1 hour கழிச்சா ரெஸ்ட் என்ன அர்த்தம்? அப்போ ஒரு ஸ்டாமினா எவ்வளோ இருக்குன்னு அவர் செக் பண்ணுறாரு. அடுத்தது பாரு, நான் என்ன நினச்சா கூட எனக்கு கவலையாக தெரியல, ரித்திகை நினச்சா தான் கவலை. எல்லாம் பயமுறுத்தாங்க. எல்லாரும் கஷ்டம் தான் சொல்கிறாங்க. ஏறது கஷ்டம், ஒருத்தர் பார்த்தா இறங்குறது கஷ்டம். நம்ம யார்கிட்டே கேட்பாங்கல்ல எவ்வளோ தூரம் கீழே இது, இன்னும் கிட்ட தானே கட் பண்ணிட்டு பார்த்துக்கிறேன். இந்த ஃபோனை எடுத்துட்டு விட்டு போகிறேன். ஒரு சினிமாட்டோகிராஃபரோட வேலையே தான்டா. அவுட்டாங்க. முதல் மலை எங்களால் யாருக்கிட்டையும் பேச முடியல, ஏன்னா நாங்கள் ஏறுறதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏறிடுவோமா அப்படி இருந்துச்சு. ஏறிடுவோமா இல்லை அப்படியே கீழே போயிடுவோமான்னு யோசிச்சோம். முதல் மலையை தாண்டாலே போயிடுவாங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க. முதல் மலையை மட்டும் கிராஸ் பண்ணிட்டீங்கனாலே போயிடுவீங்க ப்ரோ. அடுத்த மலை இப்போ கண்டினியூ பண்ணுறோம். பார்த்து போடுறேன் சொன்னேன். கண்ணம்மா மீனவ பழமாக கேட்டு போகிறாங்க. சாமி மலைக்கு சாமி பட்டிக்காலுமே கண்ணம்மா மீனவ பழமா சரியா? ஐயோ பார்த்து நல்லா ஸ்ட்ராங்காக கால் வலிக்கும். டேய் வாடா சரிக்கு மேலே இல்லை. ஏறும்போது செம்ம கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் ஏறினது பின்னாடி பார்க்கும்போது அழகாக இருக்கு. மேலே போனால் இன்னும் அழகாக இருக்கும். வாடா 2 மலை தான்டா இப்போ. ஷாப்பிங் போகலான்னு சொன்னியா, டைம் பாரு. ஷாப்பிங் போட்டியா? அங்கே ஏன் ஜூஸ் குடிச்சப்ப? ஜூஸ் குடிச்சா ஷாப்பிங் அது கரெக்டாக இருக்குது. இப்போ தான் 3:30 ஆகுது. நல்லா கைஸ் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது முடியா? 2 முடியும் இன்னும் ஒரு 150 வரையும். 150. ஓகே போயிடலாம். இன்னொரு 5 நிமிஷம் பேசிட்டு வாடா. நீ பேசுமா? 2 முடிய போது வாங்க. என்ன முடியுது. வழுக்கு பாரியா? அவனுங்கெல்லாம் போயிடானே, நான் கொஞ்சம் பொறுமையாக போகிறதுனால தான் கொஞ்சம் இப்படி இருக்குது. ஆனால் நான் கம்ப்ளீட் பண்ணுறோம். என்ன சொல்கிறேன்? பண்ணுறோம். அங்கே பாரு பகிடு தச்சு மாதிரி பாருங்கடா. அங்கே ரியாசாமி வந்து ஃபோட்டோ குத்துங்க. என்ன மனுஷன்? போமா இறங்கிறதுக்குள்ளே 10 கிலோ கம்மி பண்ணிடுறான். எது முடியுங்க, உங்களால் நினச்சா முடியும். எப்படி சொல்கிறது, மன தைரியமை வெற்றி உண்டு. என்னால் முடியலன்னு சொல்றீங்களா? உண்மையாக முடியலைங்க. நாங்களாம் தள்ளுதுங்க. உட்காந்து செட்டாக உட்காந்துட்டேன், அது அவ்வளோதான். இப்படியே வெளியே போயிடலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். பேக்கை பார்த்தீங்கன்னா என்ன தான்டா ஈஸி. எனக்கு தான் ஈஸிவா? தப்புடா இது. பேக்கை குத்தோன்னே கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பிரிஸ்க் ஆகிட்டேன். இப்போ பையன் செத்துருவான், சும்மாவே சாப்பிட்றான். எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா. இது இப்படி இருக்கு. கீழே உண்டாலாம் தம்பிங்க. ஓகே பார்த்தீங்கன்னா 2வது மலை. 2வது மலை ஆனால் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. ஏய் மேலே போய் திரும்பி மாங்க அடிப்போம். ஏன் 2வது மலை? என்ன கடை போட்டுக்கிறாங்க? எவ்வளோ அடிச்சாலும் திருந்த மாட்டியா? அல்ல மனுஷயா. இந்த மாதிரி யாருமே சொல்லியா? நீ சொன்ன தலைலாம் நல்லா இருக்கு, பிரச்சனை இல்லை. ஒரே ஒருத்தர் தான் சொல்லியிருக்காரு இது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு. அப்படியும் கஷ்டமாகிற ஒரு ஆள் எனக்கு. என்ன சொன்னது ப்ரோ? என்ன வ்ளாகிங் பையன் சொன்னா அப்படியா? ஹாய்டா. ஹாய். எந்த ஊர்? மேல்மருவத்தூரா? இதான் ஃபர்ஸ்ட் டைமாண்ணா? அவர் ஃபோர்த் டைமு இவரா? தம்பி 4 வாட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் வாட்டிக்கு டாக்குது. ஃபர்ஸ்ட் வாட்டி ஏறப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக 2 மலை ஏறிட்டேன். இப்போ ஏற போகிறது 3வது மலை. 3வது மலை என்ன தெரியுமா இருக்குது? 3rd hill கைத்தட்டி சுனை. கை தட்டின தண்ணி வரும் நம்பிக்கை இருக்கிற ஒரு மிராக்கலான ஸ்பாட். இவன் எப்படி தம்மா இப்படி இவனுக்கு எல்லாமே தருது? 10 படிக்கு ஒருத்தர்கிட்ட இது எத்தனாவது மலை, இது எத்தனாவது மலை, இது எத்தனாவது மலை, வரவங்களை எல்லாரையும் கேட்குறான். வந்துருச்சுண்ணே. பாத்ரூம் கேட்குது எனக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு அருவி இருக்குது, அங்கே ஒரு அருவி இருக்குன்னு. எனக்கு தான் அறிவே இல்லை. எவ்வளோ தண்ணி இருக்குது? பாதி காலி பண்ணிட்டியாடா? இன்னும் பாதி தாண்டா இருக்குது. இன்னும் 5 மலை இருக்குதுடா. இன்னும் ஒரு மலை தான் 6 வருது. இந்த 6லேருந்து வடிகட்டி சுத்தமாக அதெல்லாம் கூட கூடாது. அதெல்லாம் நிறைய பேர் குடிக்கிறாங்கண்ணே.
இதுவே அதே தானே. நமக்கு இதானே. ரெண்டாவது மலை ஈஸியாக இருக்குன்னு பார்த்தா ரெண்டாவது மலை கஷ்டமாக இருக்குது. இது இருக்கும் என்ன ஃபேமிலி டஃபஸ்ட்டு சேலஞ்சுனா இது தான் சொல்லுவேன். பையன் வேறு இப்போ தான் இழுத்தோம் ஏன்டா வந்தேன் அப்படின்னு திரும்பி ஒரு மாங்காய் ஒரு வெள்ளரிக்காய் நெஞ்சு அடைச்சாலும் பரவாயில்ல. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? இந்த டிஃபிகல்ட்டான பாதையை கடந்தாச்சு. எத்திக்க எங்க பாட்டு எங்கே போனாலும் அண்ணன் பாட்டு வலிக்குது. ஹாய், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? சூப்பர் சினா. என்ன பார்த்துட்டீங்க? ஃபோட்டோ எடுக்கலாமே. மேலே சிக்னல் இருக்காது. கேஷ் கையில் இருக்கிறது தான் சேஃபு. ஃபோனில் இருக்குது, ஃபோன்பே பண்ணிடலாம், ஜிபே பண்ணிடலாம். நோ சான்ஸ். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹில்ஸ் பிளேஸ்லாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா திரும்பி எடுத்துகிட்டு போயிடுங்க. இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் எடுத்து போட்டால் 1 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ சேலஞ்சுக்கோசம் பண்ணுறோம். சேலஞ்ச் இல்லைனாலும் பண்ணுவோம். இது என்ன 3வது மலை தானே? 3வது மலை ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் உட்காந்து தான் இருக்கிறோம். காலெலாம் ஒரு மாதிரி ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அது வெறும் காலில் வர நடக்கிறேன்னா ரொம்ப வலிக்குது. இன்னும் 4 மலை ஏறுது. ஆமாம், ஒரு 4 மலை இருக்குது. குட்டி குட்டி பசங்களாம் ஜாலியாக ஏறினா இருக்கானுங்கப்பா. காமிக்கிறேன் பாருங்களேன். குட்டி குட்டி பசங்களாம் ஜாலியாக ஏறுறாங்கன்னு சொல்லலாம். ஜாலியெலாம் சொல்ல முடியாது. அவன் வழி அவனுக்கு தான் தெரியும். அதேதான் உச்சியை பார்க்க போகிறோம். ஒரு ஹோப் வச்சிருக்கு. பேக் எத்தனை மணி முடிஞ்சுக்குது? 3 முடிஞ்சிருக்கு. அப்படி வலிக்கிட்டு போனால் 4:57. 4:56. 57 ஆயிடுச்சு. 2:20 ஏற ஸ்டார்ட் பண்ணும். இன்னும் 3 மணி 2:30 மணி நேரம். கான்ஃபிடென்ட்டா இருங்க சார். நீங்கள் வெளிக்கொண்டு போகலாமா? என்ன நீட்டுன்னு தெரியல. 4வது மலை ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் போயிட்டுருக்கு. 4th ஹில் சித்தர் மெடிடேஷன் ஜோன். இங்கே ஷேட் ஆல்மோஸ்ட் இல்லை. சன் டைரெக்டாக ஹிட் ஆகும், பாடி டயர்ட் ஆகும், லெக் ஹெவி ஆகும். ஆனால் மைண்ட் ஸ்ட்ராங்காக இல்லைனா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகவே முடியாது. இதுதான் ரியல் மைண்ட் கேம். 4வது மலை ஸ்டார்டிங்கில் இருக்கும். மணி பார்த்தீங்கன்னா 5, 1, 5, 3 மலை 6, 7. அன்பலையா 3 மலை 5, 6, 7, 3 மலை. சாரி 3 மலை ஏறிட்டோன்னா சாமி மேலே சாமி ஏறிடுவோம். கூடிய சகத்தில் வியூ பாருங்க. கொடூரமாக இருக்குது. இந்த 3வது மலை ஒன்றும் கால்வாசியா அவனுக்கு முடிச்சிட்டானுங்க. லிக்விட் சாப்பிடக்கூடாது, ஆனால் சாலிடாக எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஸோ சாலிடாக நிறையா சாப்பிட்டாலே தாகம் வந்துடுது. மோனி நல்ல ரூல் தான் செட் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த எல்லா ரூலையும் நாங்கள் மோனி ரூல் செட் பண்ணால் ஆனால் மோனி வர மாட்டேங்குது. எல்லா ரூலையும் தடையை உடச்சிட்டு 7வது மலையில் போய்ட்டு நாங்கள் உங்க கூட வீடியோ கால் பேசுகிறோம். வீடியோ காலா வளரணும். அது தவடா கொஞ்சம் வாங்கிக்கிச்சுல, அதான். என்ன கேட்டால் ஒரு ஸ்டாப்பிங் எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கொண்டேன். பார்த்தீங்களா? இதுதாங்க நம்ம மனுஷன். இல்லை இந்த மாதிரி ஆளோட புத்தி. கேளியா? ஏன்னா நம்ப மாட்டாங்க. அவ்வளோ பெரிய மலை மாடிப்படியே ஏற மாட்டேன். நீ மலை ஏறினேன்னு இது எதுக்குடா எடுக்கிறோம்? இது எதுக்கு எடுக்கிறோம்? அதை பார்க்கலண்ணா, ஃபோட்டோவை பார்க்கலண்ணா ஃபோட்டோ காட்டு அனுப்பி விடல இருக்குமே. இதே அனுப்பிச்சி விடு. வீடியோலாம் அனுப்பிச்சா பார்க்க முடியல ஃபுல்லாக. பார்த்தியா? நல்லா டைட்டாக கொடுக்குறான் பார்த்தீங்களா? ஃபோட்டோ போஸ்ட் போடுறதுக்கு இதே எனக்கு சாதனை சொன்னா தெரியுமா? சாதனையா? வேர்ல்டு ரெக்கார்டா? இன்னும் ரெக்கார்ட்லேயே போய் இடம் பிடிப்பேன். ஓ, பிளான் போட்டது நேரத்னா கேளு. அவரே காணுவோம். இன்னும் எங்கே வண்டி சாஞ்சி கொடுக்குன்னு தெரியல. கனவிதுதான் நிஜமிதுதான் உலகிலே என்னை யார் வெள்ளுவார். நான் ஓட்டிட்டு வண்டியா தெரியுமா? அந்த வண்டி ஒரு டுபாக்கு ஒரு வண்டி. ஏற்கனவே அந்த வண்டியில் பிரச்சனை வேறு. ஒரு வழியா ஆனால் இப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. இந்த வியூவை பார்த்தோன்னே போக போக இன்னும் பயங்கரமாக இருக்குது. போகலாம். வாட்டர் பிரேக் 4வது மலை. இதுக்காம என்ன பிரச்சனை இல்லை. ஒன்றோட எனக்கு கொஞ்சம் அதிகமாக நான் அங்கேயே அவ்வளோ கஷ்டம்பா. மாங்காய் சாப்பிட்டது நெஞ்சு அடிக்குது. என்ன பண்ணுறது? நெஞ்சு அடைச்சாலும் பரவாயில்ல, மாங்காய் சாப்பிட்டே ஆக. இது வந்து 4வதுலேருந்து 5 நம்ம பையனை பாருங்கள்.
அப்படியே இங்கே பாருங்க சிங்கப்பெண்ணு எப்படிப்பா என்ன ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. ஆமாம் அப்படின்னா அதான் சொல்கிறேன்ல, எனக்கு மட்டும் தான் திருட்டு உக்காந்துக்கிறோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் போகணும். நாங்கள் வெள்ளையங்கிரி வந்திருக்கோம். என்னை கண்டுக்கிறது இல்லையா? இங்கே எங்களாலே ஏற முடியல, உங்களுக்கு அதுக்கு நீ சரி போட்டு வர மாட்டேன். ஆமாம் ஆமாம், ஹெலிகாப்டருக்கு விட்டுருக்காங்க. வயசானவங்க மட்டும் மேலே திரும்பி விடாது. நீங்கள் வேற மேலே போய்ட்டு வீடியோ கால் பண்ணுறோமா? ஆமாம் திட்டுவாங்களே வைங்க. நாங்களே 4வது மலையில் மூச்சு வாங்கி நின்றுட்டுருக்கோம். நீங்கள் என்ன கூட்டின்னு போவாங்க. உங்களுக்கு என்ன தனி ஃப்ளைட்டாக வைக்கிறது? ஏற மாட்டீங்க நீங்களா? வீடியோ வரும் பாருங்க, அப்போ தெரியும். ஹலோ ஹலோ கட் பண்ணுறேன். ஐயோ அண்ணா இவ்வளோ பேசுனது பேசுனேன், சிக்னல் கிட்ட லேட்டஸ்ட் மாடலா மொபைலு? ஏண்டா இல்லை, அவங்க கட் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவங்க பேசுறது கேக்குது, அதான் கேட்டேன். எங்கே வந்துருக்கோம் பார்த்தியா மலை? எத்தனாவது மலை தெரியுமா? 4வது ஸ்டார்டிங். ஸ்டார்டிங்னால 4வது முடிஞ்சிச்சுனாரு. 4வது முடிய போதா? ஏற போகிறது 5வது மலை. 5th hill பீமன் களி உருண்டை ஸ்டேஜ். ஷார்ப் ராக்கி சர்ஃபேஸ். பேர் ஃபுட்னா எவ்ரி சிங்கிள் ஸ்டெப் பெயின் தான். 6, 7, 2 மலை தான் இருக்குது, முடிச்சுவோம். அப்புறம் பாருங்க இந்த சரிக்கு ஒரு ஆட்டுப்பேன், அங்கேருந்து ஆடுவேன். கோத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். அப்போ என்னடா இது அடடா இவளா என் பக்கத்தில். டீம் பவர் ஹவுஸ். பவரில் இறங்கினே போதுவானா? என்ன முடியலையா? இல்லை இறங்கிடுவோமா? இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ ஏன்னா இதுக்குள்ளே வந்து நோண்டினா அந்த விபூதி கலரில் வந்து வரும்னு சொல்கிறாங்க. நான் நம்பலை, நான் இப்போ பார்த்தோன்னே அது உண்மை நம்புகிறேன். ஓம் நம சிவாய. சுகுமார் செய்திகள் வாசிப்பது உங்கள் சுகுமார். 5வது மலை. ஆமாம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக படிக்கட்டுலாம் கிடையாது. ஸ்ட்ரெயிட் போய் கொஞ்சம் ஓகே இப்போ நல்லா கிடையாது காலி இல்லை பெருசாக காலை காமிக்காது. சூப்பராக இருக்கும் 2 பேருக்கும். காமிங்களா? வெறும் காலி தான் சேலஞ்சு. ஏதோ இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருக்கேன். கலெக்ட் பண்ணல. இந்த இது மேலே ஏறி இறங்கிட்டோம்னா அவங்க வந்து இன்னொன்று மேலே ஏறுற மாதிரி இருக்குமா? அது ஏறி இறங்கணும்னா கீழே வந்து ஒரு அருவியோ அருவியோ அது வந்து தண்ணி, அது வந்து குளிச்சா பாவம்லாம் போயிடுமா? ஓகே, அது நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குளிர் என்ன பார்க்காதீங்க, சாவையான குளிர், வச்சு பண்ணிடலாம். ஆனால் இது எத்தனாவது மலைண்ணே? 5ஆ? அதுதான் கோயிலா மேலே? நல்ல மலை எங்கே ஸ்டார்ட் ஆகுது? கீழேந்து டவுன். இதை இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறது 6வது. இது 5. இது முடியுது. இதுலேருந்து 6 தானே சொல்லுங்கண்ணா? டென்ஷன் ஆகும். இல்லை ஃபேக்கல்ட்டி கூட கேட்குறேன். கரெக்டாக 6 எங்கண்ணா ஸ்டார்ட் ஆகுது? சுத்த நீ பிடிச்சி மூஞ்சில ஊத்துற போடா. ஆஹா சரியா இதுப்பா, சரியா இதுப்பா. நம்ம பசங்க தாங்க இருக்கிறானு கரெக்டான போய் வேணா கத்தாத. நம்ம பக்கத்தில் போனான்னு ஓடிடுறானு. ஆறாவது மலையில் போயின்னு இருக்கோம். 5 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இருட்டுறதுக்குள்ளே இந்த 6 கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா 7 வந்து நாளைக்கு காலையில் பார்த்துருவோம். டவுட்டு, ஒரு பாறையிலேருந்து ஒரு புலி வந்துருச்சு டக்குன்ட்டு. என்ன செய்வேன்? காப்பாற்றுவே ஓடிருக்கேன். இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்கேன். நம்பியாவது தும்பியாவது ஓடுறாங்க. பின்னாடி பெரிய ஆடு மாடுலாம் வருது, அதை பிடிச்சி அடிங்க. பின்னாடி பெரிய மாடு வருது, ஜெர்சி மாடு பிடிச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கு உட்காந்து சாப்பிட்லாம். நீங்கள் குணா தம்பி இங்கே தான் இருக்கிறாரு. தனியாக அனாதையாக உட்காந்துருக்கீங்க. என்னாச்சு? கால் வலி சதையை லைட்டாக இருக்குது. நைட்டு சாப்பிடல, காலையும் சாப்பிடல. ப்ரோட்டீனில் விட சாவுற நேரத்தில் கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற அண்ணன் பேர் என்ன ஆகிட்டாரு பேர். A few moments later. நீ கை வச்சு மூடு, வேண்டாம் பண்ணிடலாம். குணாக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக தொட பிடிச்சிருக்கு, சதை பிடிச்சிருக்கு. எங்கள் டீமில் வந்து செஞ்சதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம்ல. இவனை காரணமாக வச்சு நம்ம நின்றுனே இருக்கலாம். நம்பிக்கை கால் வலிக்குதுன்னு நம்ம நின்றுடலாம்.
என்னன்னா அவங்களோட காசுலாம் எங்கள் டீம் தான் முக்கியம், நாங்கள் ஃப்ரெண்டில் போக மாட்டோம். அவங்க டீம் காசெல்லாம் இவன்கிட்ட தான் இருக்கான். அப்படியா? பாத்தியா? அப்போ நம்ம சாப்பிட்றோம். நீடா நாயமுடா நேர்மைடா பாருங்க. நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. சூரியன் தெரியும் அந்த ஹோல்ஸ்லையா அப்படியே கைஸ் வந்துருச்சு. அப்போ சூரியனே என் கைக்குள்ள நல்லா இருந்துச்சுல்ல? ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதான் பார்த்து மெதுவாக இறங்கணும், ரொம்ப ரிஸ்க்கு. பயப்படுறியா குமார்? பாறை ஃபுல்லாக இறங்க, சேஃபாக மெதுவாக இறங்குங்க. சரிக்கே மெதுவாக இறங்க, பார்த்து போன பாயில் வைடா. ஊபர் அங்கிள் ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரிக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா 6வது மலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 6th hill ஆண்டி சுனை. சம்மிட் ரொம்ப க்ளோஸ் மாதிரி தெரியும், ஆனால் இதுதான் டஃபஸ்ட் ஸ்ட்ரெச். இப்போ பார்த்தீங்கன்னா 6வது மலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருப்போம். அதெல்லாம் இல்லைங்க. ஆனால் அந்த பாக்கி டீம்ல எவ்வளோ தூரம் வந்திருக்குண்ணே? ரியாஸ் கூட வர்றவங்க வந்து அதில் கொஞ்சம் ஸ்டாமினா உள்ளவங்க நல்லா. யார் ராஜன ஸ்டாமினா உள்ளது? குணா நல்லா நல்லா ஆளு தான் விட்டா இருக்கான். அண்ணே என்னால் முடியலண்ணே. நோ தப்பாகுதுண்ணா. அதுக்கு பின்னாடி வர டீம் இதுக்கு ரொம்ப டேமேஜான டீம். அதில் நியாஸ்னா மட்டும் தான் ஃபிட்டு. கூட வரவன் நம்ம எங்கள் கொடைக்கானல்ல கடைக்கு போகலான்னு ஒரே ஸ்லோ போயாரு. கண்ணெல்லாம் இருட்டாயிடுச்சு, அவனுக்கு கண்ணெலாம் கலங்கிடுச்சு. கண்ணெலாம் கலங்கி ஓரமாக உட்காந்துக்கிறான். இந்த மலைக்கு எந்த ஓரத்தில் உட்காந்துக்கிறானோ தெரில. ஆனால் சரியா இருக்கிறா, தீயா இருக்கிறா. டிஷர்ட் கலர் ஓ மை காட். நரட்டையா? இதுக்கு நரட்டை பார்த்ததே இல்லை. நருட்டோ. டைம் வந்து 5:58 ஆகுது. அதாவது மலை கீழே வந்துட்டோம். இங்கே ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஒரு குட்டை குளம் தண்ணி இருக்குது. அங்கே குளிச்சுட்டு பாடி செம்ம ஹீட்டாக இருக்கும். பாடி செம்ம ஹீட்டாக இருக்குமா, இல்லை குளிச்சா கொஞ்சம் ரிலீஃப் ஆகுமா. நீ மனுஷனே இல்லை தெரியுமா? அவ்வளோ ஜில்லுனா இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சாச்சு. நாங்கள் இதெல்லாம் குளித்தோம். ரியாஸ் டீமுக்கு இப்போ தான் குளிக்க ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி தண்ணெல்லாம் எவனால இறங்கிட்ட குளிச்சோட போயா. கிட்டதானே? டேய் நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? எது கிட்ட? மலை கிட்ட தானே? இங்கே மலை கிட்ட இருக்குதான், பாருங்களேன் என்ன மலை கிட்ட இருக்குது. அந்த மலை உச்சி போடும் கிட்ட இருக்குதான். கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா. ஏறிட்டு இருக்கோங்க. லாஸ்ட் மலை. டாப்ல சிவன் இருப்பாரு. சவுத் கைலாசம்னு சொல்லப்படும் ஸ்கேர்டு பீக். ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஈஸியாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் குளிச்சிட்டான். ஸோ அவன் பண்ண பாவங்கள் எல்லாம் போயிடுச்சு. பாவங்கள் போயிடுச்சுனால எல்லாரோட நம்பிக்கை. எஸ், நானும் நம்புகிறேன். நிறைய பாவம் பண்ணியிருக்கான் பையன். குச்சக்கமா எது அந்தாம்ல ஊரோட டாப்ல இருக்க ஒண்ணுமே தெரியலையே. நிக்க இங்க கூட்டம் வந்தது நீ உன்னை காட்டு. ரொம்ப ரிஸ்க்குங்க. நைட்டில் யாரும் வராதிங்க. கொஞ்சம் இருட்டு ஆகிற மாதிரி இருந்தால் கீழே கடையாண்டி ஸ்டே விட்டுருங்க. ரொம்ப ரிஸ்க்கு. வீடியோ உங்களை பார்த்தாலே தெரியும். அவ்வளோதான், இருட்டாயிடுச்சு. ஆயுதத்தை எடுத்தாச்சு. போகலாம். இன்னும் அந்த மலைக்கு போய்ட்டால் முடிஞ்சு போச்சு. ஏறிடலாம். இந்த வீடியோ எடுத்துகிட்டு ஏறுறது இன்னும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாகுது. இந்த சைடு கையில் ஃபோனு, இங்கே குச்சி, கீழே பார்க்க முடியல. கொஞ்சம் ரிஸ்க்கு தான் மோஸ்ட்லி. வந்தீங்கன்னா வீடியோலாம் எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. இதோட நான் மலைக்கு மேலே போயிட்டு வீடியோ ஆன் பண்ணுறேன். வெளில அடிடா. அப்படியே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா 7. சொன்ன மாதிரி 7 மணிக்கு வந்துட்டோம். கோயில் செம்ம காற்று தள்ளுது. எஜ்ஜிலேயே போகிறான். பைக் டைம் மேலே போயிடலாம்னா மேலே போயிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துடலாம். பார்த்துட்டு சன்ரைஸ் உங்களுக்கு காமிங்க. சன்ரைஸை பார்த்துட்டு காலையில் வெளியே குளிரில் படுத்தியா படி வேற என்ன பண்ணுறது? எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? இப்போ இறங்கலாம். சேஃப் மூளை கட்டப்பல
ஃப்ரெண்ட்ஸ் படம் மாதிரி என்னது அரவிந்தா அவன் 5 கிலோ விழுவா நான் கத்துவேன் அரவிந்தா. இதற்கா நான் பண்ண சேலஞ்சில் இதுதான் சரியான டைட். முடியல, வாக் அவுட் பண்ணிட்டு போயிடலாமலாம் தோணுச்சு நாடு மைண்டில். இப்போ பார்த்தீங்கன்னா இருட்டிடுச்சு. ஆனால் நாங்கள் இன்னும் 6வது மலையில் தான் இருக்கிறோம். டைம் என்ன? டைம் வாட்ச் ஒர்க் சாரி ஓ மை காட் 6:50 6:50 7:50 8:50 2 ஹவர் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே மேலே உச்சிக்கு போயிட்டோம்னா ரிட்டர்ன் போயிடலாம். இல்லைனா நைட்டு இங்கே தான் தங்கிட்டு காலைல தான் பார்க்குற மாதிரி இருக்கும். தம்பி இறங்கிட்டு நைட்டு இறங்கிடும்டா. நைட்டு இறங்கினா தான் காலையில் போயிட்டு ஒட்டா சாப்பிட முடியும். ஒட்டா வேணும்னா எப்படி எந்த பக்கம் இறங்குனே தெரில. ஒரு பாதை டவுனில் இறங்குது, இன்னொரு பாதை அப்பில் போகுது. இல்லை போய் நம்ம அந்த மலைக்கு போகணும். அங்கங்கே ஃப்ளாஷ் லைட் இருக்குல்ல, அதை வச்சா நாங்கள் போகணும். பார்த்து இறங்குங்க. ஒரு வழியா வந்துட்டோம். பிரவீன் எங்க அப்பெல்லாம் எங்களுக்கு எதுவும் இல்லை. எதுவும் இல்லை. ஆனால் முடியலடா அம்மா ஏறிட்டானுங்களா பசங்க? அவங்க எப்படின்னு தெரியல. அங்கே போயிட்டு பெட்ஷீட் போட்டு படுக்க சொல்லிட்டேன். யாரு பசங்களையா? ஆமாம், இப்போ கீழே இறங்கணும். இல்லை இங்கே பத்தலம்மா, கீழே 6வது மலையில தான் படுக்கணும். 6, 5 தான் படுக்கணும். ஸோ 7வது மலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் 9 மணி ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே இந்த சேலஞ்சை நாங்கள் முடிச்சிட்டோன்னா சூப்பர். அப்படி இல்லைனா இருந்துட்டு விடியங்க தான் எழுந்து பார்த்துட்டு வரணும். பகலில் ஏறுறதே ரொம்ப கஷ்டம். இல்லை நைட்டு வேறு. இல்லை அவங்க எப்படி ஏறுவாங்களா? அவங்க கூட கண்டிப்பாக ரித்திக்கு என்ன கதைன்னு தெரியல. நம்ம கீழே இறங்கலாம், 6வது போயிடலாம். அதுதான் இப்போ அவங்க மேலே ஏறுறாங்கன்னா நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். சன்ரைஸ் பார்த்துட்டு பாண்டிச்சேரியிலேருந்து வரோம். நானும் காரைக்கால் தான். நீங்கள் வந்த உடனே அந்த வைப் ஒரே ஒரு பட்டப்பட்டார் பார்த்தீங்களா? வைப்லேயே எல்லாமே காலி ஆயிடுச்சு. வந்த உடனே ஃப்ரீ என்ன சொல்கிறேன், சூப்பராக இருக்கும். லாக் போயிட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 1 லட்ச ரூபா கான்ட்ராக்டா அதில் மண்ணள்ளி போட்டாங்களா? ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். ஒரு வழியாக 7 மலையை நம்ம முடிக்க முடியாதுன்னு நினச்சாங்க. நாங்கள் 7வது மலைக்கிட்ட வந்துட்டோம். இப்போ அவர் சிவன் சாமியை பார்த்தா முடிஞ்சு இல்லையங்கிரி முடிஞ்சது. இந்த பாவபூமி இன்னும் மெதுவாக வந்துருக்கிறானா? வந்துட்டான். ஹாய் சொல்லு. இறங்கிட்டான்னு வச்சுக்கேன், முடிஞ்சிச்சு. நான் வரேன், நான் ஒருத்தன் லாஸ்ட் மலைங்க. ஒரு வழியாக வந்து இறங்கியாச்சு. சொல்லு ரித்திக், எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த டாஸ்க்கு, இந்த சேலஞ்சு, இந்த தெய்வீகம்லாம் சூப்பராக இருந்துச்சு. எனர்ஜெட்டிக் மாதிரி ஒரு கட்டத்தில் 2 மலையும் தாண்டி பிரேக் விடாமல் இறங்கி வந்தோம். முதல் மலை எங்களால் யாருக்கிட்டையும் பேச முடியல. ஏன்னா நாங்கள் ஏறுறதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. நம்ம சொல்லிங்கன்னே ஏறான், அதுதான் எங்களை கொண்டு வந்துச்சு இவ்வளோ தூரம். ஃபஸ்ட்டு மலைலாம் அது முக்கால்வாசி போகிறப்பே கிவ் அப் பண்ணிடலாம், இறங்கிடலாம், வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு தோணுச்சு. இவ்வளோ செங்குத்தாக ஏறுது. ஆனால் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுறோம். என்ன சொல்கிறேன், பண்ணுறோம். இனிமேல் இந்த மாதிரி ரொம்ப செங்குத்தாலாம் இருக்காது, இன்னும் பயங்கரமாக இருக்கும். அங்கே ஏறாங்க செங்குத்தா என்னன்னா இந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி ஏமாற்றி கூட்டு ஒரு மணிக்கு கூட்டு வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா 8:45 8:50 அந்த டைமில் தான் 7வது மலை பேர் ரீச் பண்ணோம். நடுவில் சில பல நம்ம தம்பி, நம்ம குணா தம்பிக்கு கால் இன்ஜூரிலாம் ஆனதால என்னாச்சு, கால் வலி சதையை லைட்டாக குணாக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக தொடை பிடிச்சிருக்கு, சதை பிடிச்சிருக்கு. அதனால கொஞ்சம் நின்று போகிறோம் நாங்கள். சுகுமாரன் செய்திகள் வாசிப்பது உங்கள் சுகுமார். ஆனால் ஃபுல் இருட்டாகுது. டக்குன்னு ஒரு அவசர உதவிக்கு அங்கே எதுவும் கிடையாது, ஃபெசிலிட்டி கிடையாது, ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது மேம்படுத்தல. அது இன்னும் சீக்கிரமாக பண்ணிவிடுவாங்க இன்னும் கொஞ்சம் நாளில். இருந்தால் அதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் பார்த்து வாங்க. டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரி நீ சொல்கிற உங்கள் பேர்? ரித்தீஷ். நீங்கள்? அபி. எத்தனை படிக்கிறீங்க அபி? 1. நீங்கள்? 7. நீங்கள்?
ஸோ உங்கள் எல்லாரும் நான் வீடியோவில் போடுறேன். நல்லா படிங்க சரியா? ஓகே. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா 7 மலையும் ஏறி முடிச்சாச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்துட்டோம். 7:35க்கு 7வது மலைக்கு போயிட்டோம். அவங்க 7 மணிக்கு போயிட்டாங்க. ஒரு டீம் இருக்கு படாத பாடுபடுத்திச்சு. ஸோ நினைக்கிறேன், நான் ஸ்டார்டிங் நினச்சேன் இது ஈஸியாக தான் இருக்கும் ஏறிடலான்ட்டு. வாய்ப்பே இல்லை. நம்ம பையன் இப்போ காலி ராஜா 150 படிக்க தண்ணி கட்டி ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க இந்த சேலஞ்சு. இப்போ பார்க்குறவங்களாம் ஈஸியாக ஏறிடலாம் நினச்சிட்டு வந்துடாதீங்க. செம முடியல. தண்ணிலாம் கேரி பண்ணாமல் வராதிங்க. தண்ணி ஈஸியாக கேரி பண்ணிட்டு வாங்க. ஸ்நாக்ஸ் எதனா கேரி பண்ணிட்டு வாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி வீட்டிலேருந்து சப்பாத்தி கூட செஞ்சு எடுத்துருவாங்க சாப்பிட்றோம். அவங்க எல்லாம் வெயிட் பண்ண மாட்டேன். பார்க்குறேன், ஒரு 10 நிமிஷத்தில் பார்க்குறேன். அப்போ சூரியனே என் கைக்குள்ள இது பேர் சொல்லுறேன். அது வந்து ஈஸி கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஈஸி நெக்ஸ்ட் யாரும் வந்துடாதீங்க. பல சோதனைகள் அப்புறம் சாதனை. சோதனை சொல்ல சாமி படி, ஆனால் சாதனை. எத்தனை மணி நேரம்? எத்தனை மணி ஸ்டார்ட் பண்ணோம்? 2 மணிக்கு ஆரம்பித்தோம். 3, 4, 5, 6, 7 5 ஹவர்ஸில் 7 ஹில்ஸ் கிராஸ் பண்ணி மேலே போய் சாமியை பார்த்துட்டோம் 7 மணிக்கு. முட்டிய வேலை செய்யணும். எனக்கு ஒரு பாறையிலேருந்து ஒரு புலி வந்துருச்சு டக்குன்ட்டு. என்ன செய்வேன்? காப்பாற்று வேலை ஓடுங்க. இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்கேன். கடைசி மலை வந்து சொன்னார் இவர் 7வது மலை ஈஸியாக இருந்தால் வரேன்ட்டு. 7வது மலை பார்க்குறேன், எல்லா மலையும் இப்படி போடுச்சு. 4 மலை இப்படி போகுது. 7வது மலை இப்படி போகுது. என்னென்ன இது இதுலாம் வலி செத்து போய் சுண்ணாம்பாயி மேலே போயிட்டோம். போய் சாமியை பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது இறங்க சொல்கிறேன். ஆனால் இறங்கிடலானே எல்லாரும் கூட. இப்போ கீழே இறங்கணும். அழுவாம் பேசுகிறேன். என்னால் முடியலன்னு சொல்றீங்களா? உண்மையே முடியலைங்க. நான் ஹலோ கட் பண்ணுறா. ஐயோ அண்ணா இவ்வளோ பேசுனது பேசுனேன். சிக்னல் கிட்ட சேஃபாக வாங்க, சேஃபாக போங்க. அவ்வளோதான். நான் ஜோதிச்சிட்டேன். தேங்க்யூ. சந்தோஷமா இருக்கு. நான் உங்கள் பிரவீன், என் தம்பி சரி. உங்களுக்காக ஒரு பாட்டு. ஏழுடா